பாய் வீட்டு கல்யாண பிரியாணி சாப்பிட எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இதுக்கப்புறம் வெயிட் பண்ண தேவையில்ல. இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக ப்ரெஷர் குக்கர்லேயே செஞ்சிடலாம். ப்ரெஷர் குக்கரில் 100 கிராம் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், பட்டா, லவங்கம், ஏலக்காய், 300 கிராம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா 100 கிராம் இஞ்சி பூண்டு விழுது. இது ரெண்டுமே நல்லா குக் ஆகணும். இதுதான் முக்கியமான ஸ்டெப் பிரியாணி நல்லா வரதுக்கு. இப்போ 2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா சேர்த்து வதக்கிட்டு 1 கிலோ மட்டன், அதுவும் முன்னங்காலா வாங்கிக்கோங்க. அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ 3 ஸ்பூன் உப்பு, 3 பச்சை மிளகா, 200 கிராம் தக்காளி, 100 கிராம் தயிர், 3 அழாக்கு அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்து உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா குக் பண்ணிக்கோங்க. மட்டன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 3 அழகு அரிசி 15 நிமிஷம் ஊற வச்சதை நல்லா வடிகட்டி அதுல சேர்த்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான மட்டன் பிரியாணி. இது 3 வேளையும் வச்சுட்டு சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு ஃபுட் அண்ட் க்ளோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.